ஏறத்தாழ 1/4 நூற்றாண்டு காலம் முஸ்லிம்களாகிய நாங்க நீங்க சொல்ற மாதிரி இல்ல என்பதை சொல்வதற்காக வேண்டி பேசிய பேச்சுக்கள், கலந்து கொண்ட கூட்டங்கள், நடைபெற்ற மாநாடுகள், எழுதிய கட்டுரைகள், வெளியிட்டிருக்கிற நூல்கள், இதை தொகுத்தாலே அது ஒரு பெரிய ஆவணமா இருக்கும். அதை தாண்டி என்னுடைய சக நண்பர்கள், பேச்சாளர்கள், முன்னாள் இந்நாள் அமைப்பு தோழர்கள், அவர்களுடைய பங்களிப்புகள் இப்படி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சேகரிக்க ஆரம்பிச்சு அது ஒரு பிரம்மாண்டமான ஆவணமாக மாறி நிற்கும். அதையும் தாண்டி தமிழகத்தில் சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து பெரிய பெரிய நகரங்கள் வரைக்கும் முஸ்லிம்களுடைய மேம்பாட்டுக்காக, நல்வாழ்வுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற அமைப்புகள், சங்கங்கள், கழகங்கள், கட்சிகள், இவை எல்லாருமே இதுக்காக வேண்டி பாடுபட்டு இருக்காங்க. முஸ்லிம்கள் மீது சொல்லப்பட்டிருக்கிற அவதூறுகளை களைவதற்காக வேண்டி தங்களுடைய பெரும் முயற்சியை கொடுத்திருக்காங்க. ஒரு பெரும் படை இதற்காக போராடி இருக்கிறது. இதுக்காக செலவிடப்பட்டிருக்கிற நேரம், கொடுக்கப்பட்டிருக்கிற பணம், கொடுக்கப்பட்டிருக்கிற உழைப்பு, தாங்கிக் கொள்ளப்பட்டிருக்கிற வழிகள், செய்து கொள்ளப்பட்டிருக்கிற தியாகங்கள், சுபஹானல்லாஹ், வார்த்தைகளை வர்ணிக்க முடியாது. இவ்வளவு பெரிய பெரும் படை சேர்ந்து சென்றடைந்த தூரத்தை இந்த திரைப்படம் ஒரு 2-3 நாள்ல போய் சேர்ந்ததாக நான் நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய பெரும் படை சேர்ந்து சென்றடைந்த தூரத்தை இந்த திரைப்படம் ஒரு 2-3 நாள்ல போய் சேர்ந்ததாக நான் நினைக்கிறேன். சினிமாவை நம்ம ஆதரிப்பதா இருந்தா இஸ்லாத்தினுடைய வரம்புகளை மீறித்தான் ஆதரிக்கணும். அப்படி இஸ்லாமிய வரம்பை மீறித்தான் இஸ்லாமிய கருத்துக்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று என்ன அவசியம் இருக்கு? எத்தனை மக்கள் இந்த திரைப்படத்தை பார்த்து எத்தனை மக்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க? முஸ்லீம் என்றால் நல்லவங்கன்னு சொல்லி காட்டப்படுவதற்கு 1000 வழி இருக்குது. எத்தனையோ வழியில மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யப்படதான் செய்கிறது. இவர் என்ன சொல்றாருன்னா அதாவது நாங்க இவ்வளவு காலமா செய்த அந்த பிரச்சாரத்தெல்லாம் இந்த ஒரு படத்துல எல்லாமே வந்துருச்சுங்கிறாரு. அப்படி இந்த ஒரு படத்துல என்ன வந்துச்சு? இஸ்லாமிய கொள்கையை பத்தி பேசப்பட்டிருக்கான், ஓரிரை கொள்கையை பத்தி பேசப்பட்டிருக்கான், இறைவன்னா யாருன்னு பேசப்பட்டிருக்கான், மறுமை குறித்து பேசப்பட்டிருக்கான், கபருடைய வாழ்க்கையை பத்தி பேசப்பட்டிருக்கா, அல்லது இஸ்லாத்துக்கு எதிராக வைக்கப்பட்ட அந்த விமர்சனத்தை நேரடியாக உடைத்து பேசப்பட்டிருக்கிறதா? இல்லையே. பொதுவா இஸ்லாமிய மக்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும்னு தான் காட்டப்பட்டிருக்கு. அப்ப இதை நீங்க இவ்வளவு காலம் செய்த பிரச்சாரம் ஏற்படுத்தாத தாக்கத்தை இந்த சினிமா ஏற்படுத்தியதான் சொல்றீங்கன்னா, அப்ப நீங்க செய்த பிரச்சாரம் வீணா? அப்ப நான் பிரச்சாரம் செய்யலாம் விட்டுறலாமா? பிரச்சாரம் செய்யறது, மாநாடு போடுறது, இஸ்லாமிய பொதுக்கூட்டங்கள் நடத்துவது, வாதங்கள் செய்வது, இது எல்லாத்தையும் விட்டு போட்டு எல்லாரும் சினிமாவுக்கு போயிடலாமா? அப்ப நாம இஹ்லாஸ தாவா செஞ்சோமா? நாம இஹ்லாஸ மக்களுக்கு சொன்னோமா? சொல்லி கொண்டிருக்கிறோமா? இஸ்லாத்தை நேரடியா கொண்டு போய் நம்ம தாவா எடுத்து வைக்கிறோமா? அதன் பக்கம் மக்களை அழைப்பதற்கு, அதன் பக்கம் மக்கள் தூண்டுவதற்கு தயார் இல்லை. தாவா செய்யணும் என்று எந்த அளவுக்கு வலியுறுத்தி பேசியிருக்கிறோம், எந்த அளவுக்கு அதுல முனைப்பு காட்டியிருக்கிறோம். ஆனா சினிமாவை திறந்து விடுறோம்னா நம்முடைய பலகீனத்தை தான் இது வெளிப்படுத்துது. நாம போய் அடுத்தவங்களுக்கு தாவா செய்ய தயார் இல்லை. ஒரு பக்கம் இஸ்லாமிய சமுதாயம் தாவா இட்டும் தூரமாகி விட்டது. இஸ்லாத்தை சொல்வதற்கு தூரமாயிட்டாங்க, பயந்தாங்குழி ஆகிட்டாங்க. ஓப்பனா சொன்னா இப்படிப்பட்ட இடத்துல இஸ்லாமிய சபா இருந்து கொண்டிருக்கும் பொழுது சினிமாவை திறந்து விட்டீங்கன்னா இருப்பதும் கெடுமா இல்லையா? சினிமாவில் இஸ்லாத்தை முழுமையா சொல்லிட முடியுமா? எனவே பாத்தீங்கன்னா இதுவெல்லாம் தவறான வழியை நோக்கி மக்களை அழைப்பதாகத்தான் இருக்கும். தாவா செய்யுங்க, இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து இந்த சினிமாண்ட இந்த இது வர்ற வரைக்கும் எத்தனையோ மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்களா இல்லையா? எப்படி வந்தாங்க? வாழ்ந்து காட்டினாங்க. இஸ்லாத்தை தூய்மையாக இன்னைக்கு வாழ்ந்து காட்ட தயார் இல்லை. அதை மக்களுக்கு சொல்லுங்க. இஸ்லாத்தை சொல்வதற்கு 1008 வழிகள் இருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட அடுத்தவர்களுக்கு ஹிதாயத்தாக, நேர்வழிக்கு காரணமாக இருந்திருக்கிறது. எவ்வளவு